ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகு அழகு சீரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மலருக்கும் மதிக்கும் பேச்சுவார்த்தைகளே இல்லாமல் போயிட்டுருக்குது. அந்த சமயத்தில் நம்ம மலரை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, காலேஜில் யாராவது 2 பொண்ணுங்க க்ளோஸாக ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு ஃபஸ்ட்டு மலரோட ஞாபகம் தான் வருது. அந்த அளவுக்கு திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அந்த வீட்டுக்கு போனதுலேருந்து மலருக்கு தான், மதிக்கு மலர் தான் அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க. ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஒருத்தர் அரவணைப்போட அன்போடு இருந்தாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் இப்போ பேசாம ஆயிட்டதுக்கு காரணமே நம்ம லக்ஷ்மி தான். தேவையில்லாமல் ஒரு பஞ்சாயத்தை இழுத்து விட்டு அதுவும் நடக்காததை நடந்த மாதிரி திணிச்சு மதியை கெட்டவங்களாக்கி டோட்டலா எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டு நிக்க வச்சாங்க. ஆனா இதுக்கெல்லாம் ரிவெஞ்ச் எடுக்காம இருக்க மாட்டாங்க. அவங்க மேல என்னதான் கோவம் இல்லை, அவங்க ஏதோ எதார்ச்சியா பெரியவங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கிறதா இருந்தா கூட லக்ஷ்மி மறுபடியும் இதே மாதிரியான வேலைகளை செய்ய தான் போகிறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு டைம் ஏமாத மாதிரி ஏமாற மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்களோட உண்மையான முகம் என்னங்கிறத ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் வெளிச்சம் போட்டு காட்ட தான் போகிறாங்க. இந்த பக்கம் மதியோட ஜாப் பெர்மனெண்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி தங்கராஜ் கரெஸ்பாண்டன்ட் கிட்ட பேசிட்டு வந்திருக்காங்க. இந்த விஷயம் மதிக்கு தெரியாமையே இருக்கும் அப்படின்னு தங்கராஜ் தப்பு கணக்கு போட்டார். ஆக்சுவலாக சுரேஷ் வராரு அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்காக. அவர் உள்ளே போயிட்டு மதி எங்கே இருக்காங்க அப்படின்னு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது அவங்க உள்ளே இருப்பாங்க, அங்கே இருப்பாங்க, இங்கே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே தவிர யாருக்குமே கரெக்டாக தெரியல. அதனால் சுரேஷ் உள்ளே இருக்காளா என்னென்னு பார்க்கலாம், ஏன்னா டைம் ஆயிடுச்சு, எனக்கு டியூட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவர் பாட்டுக்கு உள்ளெல்லாம் போயிட்டுருக்காரு. அவர் உள்ளெல்லாம் போய் தேடி பார்த்துட்டு வெளியே வரும்போது தான் சுரேஷை பார்க்குறாங்க. இப்போ அவர் வெளியே வரும்போது கேட்குறாங்க, இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கூட்டிகிட்டு போகிறதுக்கு நீங்கள் வந்தீங்களா அப்படின்னு ஒரு மாதிரி ஆச்சரியமாக கேட்குறாங்க ஏன் நான் உன்னை கூப்பிட்டு போகிறதுக்கு வரக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. நானே ஆட்டோ பிடிச்சி வந்திருப்பேனே அப்படின்றாங்க. மாமா தான் உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னார், அம்மாவும் அப்பாவும் நம்ம 2 பேரையும் வீட்டுக்கு வர சொன்னாங்களாமா. நேராக மாமாவோட வீட்டுக்கு போய் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நம்ம திங்ஸ்லாம் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிஜமாவா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன நிஜமாவா பொய்யா வேற, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. திடீர்னு அந்த மரக்கிளையில குச்சி ஏதோ டச் பண்ணிடுது அவரோட தலைக்கு. அப்படின்னு சொல்லி தேய்கிறாரு. ஆனா மதிக்கு அவர் சொன்னதுல நம்பிக்கை இல்லை. ஆனா நடந்த உண்மையை தான் அவர் சொன்னாரு. பட் சுரேஷோட கேரக்டர் தான் அவங்க வேற மாதிரி ஜட்ஜ் பண்ணி வச்சிருக்காங்களே. எதுக்காக காலேஜுக்கு வந்து அப்புறம் உள்ள இருந்து வராரு, எனக்காக வெயிட் பண்றதா இருந்தா கார்கிட்டே வெயிட் பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்ன அப்படின்றாரு. நான் சாதாரணமாக தானே பேசினேன், எது கத்துறீங்கன்னு. ஐயோ தாயே, தலையில இந்த குச்சி பட்டுருச்சு, வலிக்குது, அதனால சத்தமா பேசினேன், சொல்லு அப்படின்றாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் கிளம்பிடுறாங்க. காரில் போகும்போது கூட நம்ம மதிக்கு ஏதாவது காலேஜில் என் பேரை டேமேஜ் பண்ணுறதுக்காக வந்திருப்பாரா இருக்குமா, என்ன நடந்திருக்கும், திடீர்னு எதுக்கு காலேஜுக்கு வரணும், என்ன பிக்கப் பண்ணுறதுக்காக மட்டுமா இவர் வந்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி யோசனையோடு தான் இருக்காங்க. என்ன ஏதோ யோசிச்சுட்டே இருக்கிற, மறுபடியும் எப்போ வீட்டில் பிரச்சனை பண்ணலான்னு யோசிக்கிறியா? இங்கே பாரு, பெரியவங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க, அவங்கள அனுசரித்து அந்த வீட்டில் இருக்க முடியும்னா என் கூட வா, இல்லைனா தயவு செஞ்சு உங்கள் வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மாதிரி முறைக்கிறாங்க. உடனே என்னை வீட்டுக்கு விட்டு வெளியே போக சொல்லிட்டான் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத, நான் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன், ஏதோ போன போகுதுன்னு விட்டு கொடுத்து போனா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கேன்னு. யாரு நீங்க விட்டு கொடுத்து போனீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இங்க பாரு, நீ இது விதண்டாவாதமா தான் என்கிட்ட பேசுற அப்படின்னு. இல்ல நான் கரெக்டா தான் பேசுறேன் அப்படின்றாங்க. நான் எதுவுமே பேசல அப்படின்னு சுரேஷ் அமைதி ஆயிடுறாரு. இவங்க 2 பேரும் தங்கராஜ் வீட்டுக்கு நுழையும் போது, பரவாயில்லையே தங்கராஜ், நீ சொன்னதை கேட்டு பையன் போய் பொண்டாட்டியை கூப்பிட்டு வரான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ரேவதி சாப்பாடு எடுத்து போய் 2 பேரும் வந்துட்டாங்க பாரு அப்படின்றாங்க. இல்ல மாமா எனக்கு பசிக்கல அப்படின்னு. டேய், மதியை கூட்டிட்டு வந்து விட்டுட்டு உன்னை இங்கிருந்து கிளம்பவா சொன்னேன், நேராக போய் உன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணு, 2 பேரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் மதியை விட்டுட்டு அதுக்கப்புறம் டியூட்டி பார்க்க போ, ஏதாவது எமர்ஜென்சி ஒர்க்குன்னா பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. சரிங்க மாமா அப்படின்னு தங்கராஜ் கிட்ட எதுவுமே எதிர்த்து பேசுறது இல்லை. சுரேஷும் அமைதியாகிடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா மதிக்கிட்ட நம்ம ரேவதி சொல்கிறாங்க, நீ போயிட்டு உன் திங்ஸ்லாம் பேக் பண்ணி எடுத்துக்கோ, சாப்பிட்டுட்டு கிளம்புவீங்க, அங்கே நேரம் இருட்டுறதுக்குள்ளே வீட்டுக்கு போகணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லி போய் அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கும்போது சுரேஷா அவரோட ரூமில் போய் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்னமோ நினச்சேன் 2 பேரையும் அவங்க வாழ்க்கையில் ஒன்று சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு, ஆனால் அதுவும் ஒரு காமெடியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கடுப்பாயிட்டு இருக்காரு நம்ம தங்கராஜ். அப்போது ரேவதி வராங்க. எங்க ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு. அம்மா மட்டும்தானே இருக்காங்க, சொல்லுன்னு. தனியாக பேசணும்னா உங்ககிட்ட மட்டும் தனியாக பேசணும்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேணாம், என்ன கடுப்பாயிடுவேன் பார்த்துக்கோ, என் அம்மாவுக்கு தெரியாமல் அப்படி என்னடி ரகசியம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் உங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் நமக்குள்ளே எந்த ரகசியமும் கிடையாதா அப்படின்னு கேட்குறாங்க.
அதுக்கப்புறம் ஈஸ்வரிக்கு ஒரு மாதிரியா இருக்கு. டேய் தங்கராஜ், நீ ஏதோ அவ கூட பேசணும்னு சொல்றா, பேசிட்டு அவங்கள கிளப்பி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற வழியை பாரு, நான் எனக்கு ரூம்ல வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவும் எழுந்து உள்ள போயிடுறாங்க. என்னடி அப்படின்னு கோவமா கேட்குறாங்க. இங்கே பாருங்க, சுரேஷ்க்கும் மதிக்கும் இடையில அவங்க எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம கிட்ட ஷேர் பண்ணாத வரைக்கும் நம்ம நுழையாம இருக்கிறது தான் நல்லது. இங்கே இல்லை, அந்த வீட்லேயும் தான். நான் சொன்னா கேட்க மாட்டாங்க. பேசாம அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் நம்ம இவங்களை ட்ராப் பண்ணிட்டு பேசிட்டு வந்துடலாம் அப்படின்றாங்க. எதுக்கு அங்கே போகணும், அதெல்லாம் அவங்களே போய்க்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, நம்ம போய் அவங்க கிட்ட பேசிட்டு வரலாம். மதி வந்து சுரேஷ் கூட வாழ ஆரம்பிக்கிற வரைக்கும் இப்போதைக்கு நீங்கள் மதிக்கிட்ட எந்த பிரச்சனையும் வச்சுக்க வேண்டாம். அவள் ஏதாவது கூட குறைய பேசுகிறா, தப்பு பண்ணுறா அப்படின்னா கூட அனுசரிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி 2 பேரையும் சேர்ந்து வாழ வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுட்டு வரலாம் அப்படின்றாங்க. அப்படின்னு கேட்குறாங்க. இதை நீ அம்மா முன்னாடியே சொல்லியிருக்கலாமே அப்படின்றாங்க. இல்லை, நீங்கள் ஒன்று யோசிப்பீங்க, அத்தை ஒன்று யோசிப்பாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு ஒழுங்காக புரியாமல் கூட போகலாம். 2 பேரும் மாறி மாறி பேசி எதுக்கு, அதான் நான் என்ன நினைக்கிறேங்கிறத உங்ககிட்ட சொல்லிடுறேன். எப்பவுமே நீங்கள் தான் முடிவெடுப்பீங்க. ஸோ இதெல்லாம் யோசிச்சுட்டு நீங்களே ஒரு முடிவு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ரேவதி ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டு கிச்சனுக்கு போயிடுறாங்க. என்ன சொல்கிறா இவ, நம்ம மேலே மரியாதையாக பேசுகிறாளா இல்லை நம்மளை கிண்டல் பண்ணுறாளா அப்படிங்கிற மாதிரி தங்கராஜ் யோசிச்சுட்டு இருக்க, அவங்க 2 பேரும் அவங்க திங்ஸை பேக் பண்ணி எடுத்துகிட்டு கீழே வந்துட்டாங்க. டேய் சுரேஷ், இதுக்கு மேலே உனக்கு எப்போ டியூட்டி அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு 9 மணிக்கு போகணுமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் விருந்து ரெடி பண்ணியிருக்காங்க இல்லையா, ரேவதி உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறாங்க. வெஜிடேரியனாக போச்சு, நான்வெஜ் பண்ணணும்னு தான் ஆசை, குறிப்பிட்ட டைமுக்குள்ளே எங்களால் பண்ண முடியல, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லி தங்கராஜ் மழுப்பிட்டு இருக்காரு. அவர் ஒரு பயங்கர கஞ்ச பிசினாரி. அவர் சாப்பிட்ற விஷயத்திலேயே கஞ்சத்தனம் பண்ணுவார். விருந்து வைக்கிறதுலையே நல்ல தாராளமாக பண்ணிட போகிறாரு. ஒரு சின்ன விஷயம் பண்ணிட்டு கூட அது தங்கராஜால தான் முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி ஓவராக பெருமை பீத்திக்கிட்டு இருப்பாரு. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தங்கராஜ். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்றாங்க. மாப்பிள்ளை நானும் உங்க கூட வரேன்டா அப்படின்றாங்க. என்ன மாமா சொல்கிறீங்க அப்படின்னு. அட ஆமாம் மச்சான், நானும் உங்கள் கூட வரேன். உங்கள் 2 பேர் குடும்பம் வந்து அத்தை மாமா கிட்ட சில விஷயங்கள் பேசணும், பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்க நானும் வரேன் அப்படின்றாங்க. பிள்ளைங்க அப்படின்னு, பிள்ளைங்கள தான் கூப்பிட்டு போவோமே, இன்னைக்கு போகிறோம், இந்த டைமில் தான் அவங்கள கூட்டிகிட்டு போக முடியும், மற்றபடி ஸ்கூல் டைம்லலாம் அவங்கள கூட்டிகிட்டு போக முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்கடா போகலாம் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட மட்டும் போய் நம்ம தங்கராஜ் சொல்லிட்டு வந்துடுறாரு. அப்புறம் இவங்க எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஆரத்தி எடுக்க சொல்கிறாரு தங்கராஜ். எதுக்கு ஆரத்தி எல்லாம், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்றாங்க லக்ஷ்மி. இல்லை ஒரு நிமிஷம் அப்படின்னு மலர் போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துகிட்டு வந்து தங்கராஜ் என்ன சொல்லி அதை செய்யலைன்னா நல்லா இருக்குமா, அவர் கோச்சிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுரேஷ்கும் அதிகம் ஆரத்தி எடுக்கணும்னு நினச்ச நம்ம மலர் தங்கராஜ் சொன்னதை வச்சு அப்படியே எடுத்துட்டாங்க. இது வந்து மதிக்கு புரிஞ்சிருச்சு, மற்ற யாராலையும் புரிஞ்சுக்க முடியல. அதுக்கப்புறம் 2 பேரையும் உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அத்தை மாமா உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. மதியை கொஞ்சம் முன்ன பின்ன தான் நடந்துக்குவா, அவளுக்கு நிறைய விஷயம் தெரிய மாட்டேங்குது. அப்புறம் அவளுக்கு வேலை வந்து பெர்மனெண்ட் ஆகாது, அதை பற்றி எல்லா ஏற்பாடுகளையும் நான் பேசிட்டு தான் வந்திருக்கேன் பண்ண சொல்லி. அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவளுக்கு வேலை பறி போகணும், அதுக்கப்புறம் தான் அவள் சுரேஷை மதிக்க ஆரம்பிப்பா. அவங்க 2 பேரும் புருஷ முன்னாட்டியாக வாழ ஆரம்பிக்கிட்டோம், குழந்தை குட்டி ஆகட்டும், அதுக்கப்புறம் தானாக நம்ம வழிக்கு வரப்போகிறா. அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நீங்கள் அவகிட்ட எதுவும் பேசாதீங்க. அவள் ஏதாவது தேவையில்லாமல் பண்ணுறான்னா தயவு செஞ்சு சுரேஷ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, இல்லை என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், அதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீங்களா எதையாவது பேசி பிரச்சனையை பெருசு பண்ணி மறுபடியும் இந்த மாதிரி சுரேஷோட வேலைக்கு பிரச்சனை வர மாதிரி பண்ணிடாதீங்க. அவள் தான் சின்ன விஷயம் தடிக்கு விழுந்தா கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக கற்றுக்கிட்டாலே, அதனால் நம்ம எதுவும் இதில் பேச முடியாதுன்னு இவ்வளோ தங்கராஜ் யோசிக்கிறாரு மதி விஷயத்தில். ஆனால் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்க வேலைக்கு போயிட்டு அங்கே ஆப்பு வச்சுட்டு வந்திருக்காரு. கண்டிப்பாக வேலை விஷயத்தில் தங்கராஜ் இப்படி பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சால் பயங்கரமாக கோவப்படுவாங்க மதி. அதே நேரம் சுரேஷ் காலேஜில் இருந்து வெளியே வந்ததை பார்த்துட்டு கண்டிப்பாக சுரேஷ் தான் பண்ணியிருப்பாரு, சுரேஷ் தான் பேசியிருப்பாருன்னு கூட நம்ம மதி நினைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இவ்வளோ தூரம் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமும் நாங்கள் அதை செய்யாமல் இருப்போமா மாப்பிள்ள அப்படின்னு ராகவன் வந்து இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் வந்ததுக்கப்புறம் இங்கே பாருமா மதி, நீயும் சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்லாம் பண்ணக்கூடாது. என்ன இருந்தாலும் இது நம்ம குடும்பம்னு நீ நினைக்கணும். இது நம்ம குடும்பங்கிற நினைப்பு உனக்கு வரணும்னா இவங்க எல்லாருக்கிட்டையும் நீ என்ன எதிர்பார்க்குறேன்னு சொல்லு, அதை நான் அவங்க கிட்ட பேசி பார்க்குறேன். இல்லையா நீயே எல்லாரு கூடவும் சகஜமாக பழக ஆரம்பி அப்படின்னு உடனே மதி கையை கட்டிக்கிட்டு எல்லாரையும் பார்க்குறாங்க. என்னம்மா என்ன ஆக்ஷன் இது, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு ன்றாரு. இல்ல எந்த விதத்துல நான் இந்த வீட்டு மருமகளா நடந்துக்காம விட்டுட்டேன், எனக்கு தெரிஞ்ச வேலைகளை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அன்னைக்கு கூட அப்படின்னு. சரி அதெல்லாம் ஒன்றும் பேச வேண்டாம் விடு, இதுக்கு மேல நான் நடக்க போறதை பத்தி பேசிட்டு இருக்கேன், நடந்தது நடந்துருச்சு, அத்தை ஏதோ சொன்னாங்க, நீ ஏதோ பேசிட்ட,
அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். இதுக்கு மேல நீங்க எல்லாருமே கொஞ்சம் பொறுப்பா இருக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற அளவுக்கு மோசமான குடும்பம் இல்ல நம்ம குடும்பம். கௌரவமான குடும்பம். அதுக்கு தகுந்த மாரி நீயும் நடந்துக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அப்ப நான் கிளம்புறேன் மாமா அப்படின்றாங்க. அண்ணே இருங்க சமையல் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்றாங்க மலரு. இல்ல அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பாய் சொல்லிட்டு, பசங்க நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்ற மாதிரி 2 பேருமே ஆர்கியூ பண்றாங்க. அதுக்கப்புறம் இளவரசி பாப்பா இருந்துட்டு, நான் வரேன்மா அப்படின்னு அவங்க அம்மா கூட போயிடுறாங்க. ஆனா தரணி மட்டும் நான் இங்கேயே இருக்கேன்ப்பா, காலையில ஸ்கூல் போற டைம்குள்ள வந்துடுறேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் வேண்டாம், நீ போ ஸ்கூலுக்கு போகணும்ல அப்படிங்கிற மாதிரி சுரேஷ் சொல்றாரு. இல்லடா அவன் இருக்கணும்னா இருக்கட்டும் விடு அப்படின்றாங்க ரேவதி. சுரேஷ் சொல்றான், எனக்கு புரியுது, ஏன் தரணிக்கு மாதிரி உனக்கும் மூளை கெட்டு போச்சா என்ன? அது எப்படி காலையில மற்றவங்க எல்லாம் அவங்கவுங்க ஆஃபீஸ் கிளம்புறது, வேலைக்கு கிளம்புறது, அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு உன்னை கூட்டிட்டு வந்து இங்க விடுவாங்களா? உன் அம்மாவுக்கு தான் அறிவில்ல, உனக்கு மாட அறிவில்ல அப்படிங்கிற மாதிரி ரேவதியையும் சேர்த்து டேமேஜ் பண்ணிட்டு தரணியை கூப்பிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இது எதுவுமே நம்ம மதிக்கு பிடிக்கல. ஆனாலும் கண்டும் காணாம இருக்காங்க. மதியவே ஆஃப் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி மலர் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம மலர்கிட்ட பேசுறதுக்காக மதி ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. கிச்சன்ல ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, நான் வேணா இதை கிண்டுறேன், நீங்க வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள போக சொல்றாங்க. நம்ம மலருக்கு கிச்சன்ல எந்த வேலையும் இருக்கிற மாதிரி தெரியல. அது மட்டும் இல்ல அங்க மதியை ஃபேஸ் பண்ண பிடிக்கல. அதனால அவங்க பாட்டுக்கு மேல துணி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. என்ன இவங்க வரவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு மதி வந்து போய் தேடுறாங்க. மொட்டை மாடியில் நின்று எதையோ யோசிச்சுட்டு இருக்காங்க மலர். இவங்களும் மேலே போய் ப்ளீஸ் என் கூட பேசுங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்றாங்க மதி. ஆனா மலர் பேச மாட்டாங்க. திரும்பி திரும்பி நிற்கிறாங்க. இங்க நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்காக என்ன ஒரேடியா வெறுத்துருவீங்களா? உங்க தம்பியோ தங்கச்சியோ ஏதாவது தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும், இல்லை உங்கள் பொண்ணு ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா நீங்கள் மன்னிக்க மாட்டீங்களா? நான் ஏதோ பேசிட்டேன், நான் ஏதோ வேற யோசனையில் இருந்தேன், அதான் பேசிட்டேன், மற்றபடி உங்களை பற்றி நான் அப்படி நினைப்பேனா அப்படின்றாங்க. மனசில் இருக்கிறது தானே வெளியே வரும். நீ என்னை பற்றி அப்படி நினச்சதுனால தானே அந்த வார்த்தை ரொம்ப ஈஸியாக வந்துடுச்சு. நீ வேற எதையும் பேசலல்ல அப்படின்றாங்க. அவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் என்னை மன்னிப்பு கேட்க சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு தான் நல்லாவே தெரியும் அங்கே என்ன நடந்துச்சுன்னு. அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? தப்பு பண்ணாமல் நான் ஏன் மன்னிப்பு கேட்கணுங்கிற ஒரு இன்டென்ஷனில் தான் நான் அப்படி உங்ககிட்ட பேசிட்டேன். சாரிங்க, அதுக்காக நான் உங்கள் காலில் கூட விழுறேன் அப்படின்னு அப்படியே குனிறாங்க. ஏன் மதி அப்படின்னு சொல்லி மலர் அவங்கள தூக்கிட்டு, என்ன நீ பொசுக்குன்னு காலில் விழ போற, இதுதான் உன் சுயமரியாதையா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு பிடிச்சவங்க கிட்ட உரிமையோடு பேசுறது மட்டும்தான் சுயமரியாதையா? அவங்கள நம்ம கூட வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம மேலே தப்பு இருக்கும்போது அந்த சுயமரியாதையை விட்டுட்டு மன்னிப்பு கேட்குறதும் சரிதான். நான் தப்பு பண்ணியிருக்கேன், மன்னிப்பு கேட்குறேன், இதில் என்ன இருக்குது? இதில் எப்படி என் சுயமரியாதையை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உன்னை புரிஞ்சிக்கவே முடியல மதி அப்படின்றாங்க. நீங்கள் என் கூட பேசினாலே எனக்கு போதும், தயவு செஞ்சு என் கூட பேசுங்க, இனிமேல் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன், உங்களை நான் எப்பவுமே ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க. நீ என்னை ஹர்ட் பண்ணணும்னு பண்ணலை, அது எனக்கு தெரியும். ஆனால் அந்த மாதிரி என்னை பற்றி நினச்சிட்டு இருக்கிறதுனால தானே அந்த வார்த்தை உன் வாயிலேருந்து வந்துச்சு, அதான் என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் இனிமேல் அந்த மாதிரி யோசிக்கவும் மாட்டேன், சொல்லவும் மாட்டேன். அதுக்காக நீங்கள் என்னை ஏதாவது பனிஷ் பண்ணணும்னு நினச்சா பண்ணுங்க, பட் பேச மட்டும் இருக்காதீங்க அப்படின்றாங்க. எனக்கு அதிகபட்சமாக உன்னை பனிஷ் பண்ணணும்னா பேசாமல் இருக்கணும்னு தான் தோணுது. ஆனால் நீ அதையே வந்து வேண்டான்னு சொல்கிற, நான் என்ன பண்ணுறது? சரி பரவாயில்ல, நான் மன்னிச்சிடுறேன், நான் சுயமரியாதை இல்லாதவளாகவே இருந்துட்டு போகிறேன். ஆனால் என்ன மாதிரி நீ ஆயிடக்கூடாது மதி, உன்னையே அடக்கிட்டாங்களோன்னு கூட எனக்கு தோணுது, நீயாவே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் கீழே இறங்கி வராங்க. என்ன 2 பேரும் ஒன்றா வராங்க அப்படிங்கிற மாதிரி லக்ஷ்மி யோசிச்சுட்டு இருக்க, கிச்சனில் எண்ணத்தை வச்சுட்டு அப்படியே போனேன் அப்படின்னு ஐயோ அப்படின்னு சொல்லி ஓடுறாங்க மலர். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் வந்திருந்திருக்காங்க நம்ம மதி. அடுப்பு ஆஃப்ல தான் இருக்காத்த அப்படின்றாங்க. நான் தான் ஆஃப் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நானே ஆஃப் பண்ணிட்டு தான் போனேன் அப்படின்றாங்க மதி. பாத்தியா இப்போவும் நான் பொய் சொல்கிறேன்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நீங்கள் தான் ஆஃப் பண்ணியிருப்பீங்க, நான் மறந்துட்டு போயிருந்திருப்பேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு மதி வந்து அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இப்போ மலருக்கு ஒன்றுமே புரியல. நேராக போகிறாங்க. எதுக்கு நீ சாரி கேட்ட? நீ தான் ஆஃப் பண்ணிட்டு வந்தல்லன்னு. அன்னைக்கும் அதுதான் பேசினேன், சண்டை வந்துச்சுல்ல, விடுங்க, ஒரு சாரி கேட்கறதுல என்ன ஆகிட போகுதுன்னு. இப்படி இருந்ததுக்கு தானே என்ன சுயமரியாதை இல்லைன்னு சொன்னேன் அப்படின்றாங்க. ஐயோ விடுங்களேன் அந்த பேச்சை, பார்த்துக்கலாம் விடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மதி வந்து மலரை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா மலரோட அம்மா நம்ம மலருக்கு கால் பண்ணி பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளை வேண்டான்னு சொல்லிட்டாங்க, நிச்சயத்தை நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு, எதனால் அப்படின்னு கேட்குறாங்க. தெரியல, யாரோ நம்ம குடும்பத்தை பற்றி தப்பாக சொல்லியிருக்காங்க, அவங்க நம்ம வீட்டில் சம்மந்தம் பண்ண விருப்பம் இல்லைன்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க மலர் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. நான் ஒரு மாதிரியாக இருக்கேன் எனக்கு, நான் போயிட்டு தம்பிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறேன், அவன் ரொம்ப உடஞ்சி போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபோனை வச்சிடுறாங்க. மலருக்கு ஒன்றுமே புரியல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி கால் பண்ணுறாங்க. என்னாச்சு ரேவதி அப்படின்னு ஒரு மாதிரி டல்லா பேசுறாங்க. அண்ணி என்னாச்சு அண்ணி டல்லா பேசுறீங்க அப்படின்னு கேட்கும்போது இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்றாங்க.
அப்போ மதியம் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு மதியம் கேட்கும்போது, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட, யார் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, நம்ம வீட்டு ஆளுங்க யாராவது இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது ரேவதி ஃபீல் பண்ணுறாங்க. சாரி அண்ணி, என்னை மன்னிச்சிடுங்க. நான் தான் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காமல் அவர்கிட்ட உங்கள் தம்பிக்கு பொண்ணு பார்த்துருக்கிற விஷயத்தை பற்றி சொன்னேன். அதை அவர் எப்படி எடுத்துக்கிட்டாருன்னு தெரியல. ஒருவேளை அவர் தான் அந்த பொண்ணு வீட்டில் போய் ஏதாவது பேசியிருப்பாரா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அவருக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் அப்படின்னு. அவர் பேசும்போதே ரொம்ப இலக்காரமாக பேசினாரு. உங்கள் தம்பியையும் உங்கள் அம்மாவையும் அவருக்கு அவங்க நல்லா இருக்கிறதே பிடிக்காது. முக்கியமாக அதாவது நீங்கள் அண்ணன் அவங்க உங்கள் குடும்பத்து ஆளுங்கன்னு யார் சந்தோஷமாக இருந்தாலும் பிடிக்காது. வேணும்னே தான் அவர் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பயங்கர கோவம் வருது நம்ம மலருக்கு. ஏன் அப்படி பண்ணுறாரு அப்படி இப்படின்னு கத்துறாங்க. அண்ணி விடுங்க அண்ணி, இந்த சம்மந்தம் போனால் என்ன, நான் இதை விட நல்ல ஒரு சம்மந்தமாக பார்த்து நம்மளே கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்றாங்க. என்ன முடிவு அப்படின்னு. ஸ்ருதியை பொண்ணு கேட்டு வர சொல்ல போகிறேன் அப்படின்றாங்க. அண்ணி எதுக்கு தேவையில்லாமன்னு, ஏன் அவனுக்கு உரிமை இல்லையா, இல்லை இந்த வீட்டு பொண்ணு கட்டுறதுக்கு அவனுக்கு தகுதி இல்லையா, அவன் பொண்ணு கேட்டு வருவான், இவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்களோ இல்லையோ, நேற்று என்னெல்லாம் பேசினாங்க தெரியுமா உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி மலர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அண்ணி எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி, நீ எதுக்கும் அண்ணன் கிட்ட சொல்லி கூட்டிட்டு வா, இங்கே அவருமே இந்த நிச்சயத்தில் இருக்கணும், இந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது அவரும் இருக்கணும் அப்படின்றாங்க. அண்ணி நான் தான் இதை சொன்னேன்னு அப்படின்றாங்க. சில விஷயங்களை சொல்லி தான் ஆகணும் ரேவதி, வேற வழியே இல்லை. நான் சொன்னதை அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், அவர் சொன்னதை என்கிட்ட சொன்ன அப்படிங்கிறதுனால அப்படி ஒன்றும் பெருசாக பிரச்சனை வந்துடாது, நீ வந்து அவரை சமாளிச்சுக்கோ அப்படின்னு மலர் சொல்லிடுறாங்க. மலர் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ஏதோ பேசுகிறாங்க. அவங்க வேண்டவே வேண்டான்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் சொல்கிறத செய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தாம்பூலத்தட்டை எடுத்துக்கிட்டு நம்ம கார்த்திக் கூப்பிட்டுட்டு அவங்க வந்துடுறாங்க. மலரோட அம்மா வந்து பொண்ணு கேட்டு. அதே சமயத்தில் தான் நம்ம தங்கராஜும் ரேவதியும் கிளம்பி இங்கே வராங்க. ரேவதி போய் இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க, ஸ்ருதியை பொண்ணு கேட்டு கார்த்தியும் அவங்க அம்மாவும் வராங்களாமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் அவர் பயங்கரமாக கடுப்பாகிறாரு. சும்மா பேசினாலே பிடிக்காது அவருக்கு, அவ்வளோ தைரியம் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி. இப்போ அவங்க எல்லாரும் இங்கே வரவும் பொண்ணு கேட்டு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு இவங்க எல்லாரும் பயங்கரமாக கோவமாக சண்டை போட்டுட்டு இருக்கவும் ரேவதியும் தங்கராஜும் கரெக்டாக ரீச் ஆயிட்டாங்க. இப்போ அவங்க எல்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் பிரச்சனை ஆகுது. ஸ்ருதி இங்கே என்ன பண்ணுற, உள்ளே போ அப்படின்றாங்க. என்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க, நான் இங்கே நிற்கிறேனே, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் அவங்கக்கிட்ட பேசி வரவும் சொல்லலைன்னு, நான் தான் அவங்கள வர சொன்னேன் அப்படின்றாங்க மலர். அப்போ ராகவன் இருந்துட்டு முறைகிறாரு, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கேன்னு. மாமா இருங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி நீ எங்கள் வீட்டு பொண்ணு கேட்டு வந்திருக்க, பரவாயில்ல உனக்கு முறை இருக்குது, உரிமை இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் தகுதி இருக்கா இந்த வீட்டில் பொண்ணு எடுக்கிற அளவுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் வீட்டு பொண்ணு இந்த வீட்டில் வாழும்போது உங்கள் வீட்டு பொண்ணு எங்கள் வீட்டில் வாழ மாட்டாளா அப்படின்னு கார்த்திக் கேட்குறாரு. ஆனால் மலரோட அம்மா மட்டும் எதுவும் பேசாமே இருக்காங்க. இல்லைப்பா அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது, நீங்கள் இருந்து கிளம்பு, அதுதான் உனக்கு நல்லதுன்னு. அப்போது ஸ்ருதியை கேளுங்க, ஸ்ருதி என்ன சொல்கிறாலோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவு பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. சபையில் அத்தனை பேர் இருக்கும்போது ஸ்ருதி கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, வேண்டாம் அப்படின்னு தலையாட்டுறாங்க. என்னடி என் தம்பிக்கு என்ன குறைச்சல், நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கோ, என் தம்பிக்கு என்ன குறைச்ச, எப்படியும் அவனும் கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணி தான் இருந்தான், அவனுக்கு அது கிடைக்கல, நீயும் ட்ரை பண்ணிட்டு இருக்க, கிடைச்சா பாரு, இல்லையா ரெண்டு பேரும் ஏதோ ஒரு வேலைக்கு போங்க, உங்கள் குடும்பத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் நினைக்கிறது தானே, அந்த அளவுக்கு ஒன்றும் மோசமான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு இல்லை, நீங்கள் நினைக்கிற அளவுக்கு கேவலமானவங்களும் கிடையாது, ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இருந்தால் சரி, உனக்கு என் தம்பியை பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவனுக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும், நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை, எதுவாக இருந்தாலும் தைரியமாக சொல்லு அப்படின்றாங்க மலர். தங்கராஜுக்கு பயங்கரமாக கோவம் இருந்தது. என்ன நினச்சிட்டு இருக்கிற, நீ என்ன பேசிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் நடக்கக்கூடாது இது அப்படின்னு கேட்குறாங்க மலர். நடக்கக்கூடாதுன்னா நடக்கக்கூடாது அப்படின்றாங்க. அப்படின்னா நாங்கள் பார்த்த சம்மந்தத்தை நீங்கள் போய் கேன்சல் பண்ணி விட்டு வந்திருக்கக்கூடாது அப்படின்றாங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்னு ராகவன் கேட்குறாரு. ஆமாம் மாமா, உங்கள் மாப்பிள்ளை எங்கள் தம்பிக்கு பார்த்து அந்த பொண்ணு வீட்டில் போய் இந்த சம்மந்தம் சரியாக வராதுன்னு சொல்லி எங்கள் குடும்பத்தை பற்றி தப்பாக சொல்லி இந்த நிச்சயத்தவே கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போது நாங்கள் வேற எங்கேயாவது பொண்ணு தேடி போனாலும் அதே தானே இவர் பண்ணுவார். அவரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் யாரும் நல்லா இருக்கக்கூடாது, அதுதானே அவரோட இன்டென்ஷன். எப்பவோ எதுக்கோ நடந்த குற்றத்துக்கு எங்களை இப்போ வரைக்கும் பழி வாங்கிக்கிட்டு இருக்காரு. ஏன் நாங்கள் அங்கங்கே பொண்ணு தேடணும், இந்த நிச்சயத்தையும் இவர் நிறுத்த தான் போறாரு. நேற்று கூட நீங்கள் சொன்னீங்களே நல்ல குடும்பத்தில் தான் பொண்ணு கொடுப்போம் அப்படின்னு, எங்கள் குடும்பத்துக்கு அப்படி என்ன குறைச்ச, அந்த வீட்டில் என்ன நல்லவங்க யாரும் இல்லையா என்ன, என் அம்மாவும் என் தம்பியும் இந்த வீட்டு பொண்ணை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, நான் இது ஸ்ருதி மேலே இருக்கிற அக்கறையிலையும் தான் சொல்கிறேன், அவளுக்கு இது நல்ல சம்மந்தம் தான், பேசாமல் என்ன நம்பி இந்த கல்யாணத்தை பண்ணி வைங்க அப்படின்றாங்க மலர். அவங்க வந்து எப்போவுமே உரிமைக்காக இப்படி பேச மாட்டாங்க, இந்த முறை தம்பியோட நிச்சயத்தை நிறுத்திட்டாங்க, அதுவும் அந்த குடும்பத்தை பற்றி தப்பாக சொல்லி தங்கராஜ் இதை முடிச்சு விட்டுருக்காருன்னு தெரிஞ்சதும் தான் கோவத்தில் வார்த்தை விட்டுட்டு இருக்காங்க. நீ ரொம்ப ஓவராக போகிற மலர் அப்படின்றாங்க லக்ஷ்மி.
நான் எதுவும் ஓவரெல்லாம் பேசல. நடக்க இருந்த நிச்சயத்தை நிறுத்தி விட்டதும் இல்லாமல் இனி எங்கே பொண்ணு பார்த்தாலும் அதை தான் இவர் பண்ணுவாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நாங்கள் ஏன் அங்கங்கே பொண்ணு தேடி அலையணும்? ஸ்ருதிக்கும் கார்த்திக்கும் தான் கல்யாணம் நடக்கும். நீங்கள் விரும்பினாலும் விரும்பலைனாலும் அவங்க ஓடி போய் கூட கல்யாணம் பண்ணிக்குவாங்க. நானும் என் புருஷனும் முன்னிட்டு இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்போம். உங்கள் எல்லாராலையும் என்ன முடியுதோ அதை பண்ணிக்கோங்க அப்படின்னு மலர் போய் அமைதியாக சோஃபா மேலே உட்காந்துடுறாங்க. இப்படியெல்லாம் மலர் பேசக்கூடிய ஆளே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ராகவனும் லக்ஷ்மியும் நம்ம தங்கராஜ் கிட்ட, நீங்கள் ஏன் மாப்பிள்ள அந்த மாதிரி பண்ணீங்க? அவளுக்கு ஏதோ அவங்க குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சம்மந்தத்தை பார்த்து பேசி முடிச்சிருக்காங்க. என்ன இருந்தாலும் நீங்கள் பண்ணது தப்பு தானே? அவள் பாரு எப்படி பேசுகிறான்னு. நமக்கே தெரியாமல் ஸ்ருதியை அவங்க தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது கூட அவள் தயங்க மாட்டா. அவள் பேசுகிறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றாங்க. அவள்லாம் ஒரு ஆள், அவள் சொல்கிறதுக்கு நீங்கள் பயப்படுறீங்களா மாமா அப்படின்னு கேட்குறாங்க. மலர் இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு ராகவன். என் தம்பிக்கிட்டையும் என்னோட அம்மா கிட்டேயும் தங்கராஜ் அண்ணன் மன்னிப்பு கேட்கணும் நடந்த விஷயத்துக்கு. இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டேன், இனிமே பார்க்குற சம்பந்தத்தில் எந்த குளறுபடியும் பண்ண மாட்டேன்னு வாக்குறுதி கொடுக்கணும். அப்படி இல்லாட்டினா ஸ்ருதியை நான் எந்த காரணத்துக்காகவும் என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு தங்கராஜ் என்ன முடிவு எடுக்க போறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.